வணக்கம் மக்களே. தந்தி விடு மன்னிப்பு பாகம் 17 உயிரை உள்ளே வரட்டுமாவோட தொடர்ச்சி தான் இந்த கதை. ஒரு சிறிய இடைவெளி விட்டனால இந்த சேனலுக்கு லைக்ஸும் வர மாட்டேங்குது, வியூஸும் போக மாட்டேங்குது. லைக்ஸ் எப்போவுமே 3 பேர் தான் போடுவாங்க, இப்போ அதுவும் கிடையாது. என் கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். உள்ளே வந்தவனை வேகமாகச் சென்று கட்டி கொண்டது அன்பரசி. அவளை வேகமாக வாரி அணைத்து முத்தமிட்டான் வரதன். என்னை பார்க்காம ஏங்கி போயிடுச்சு என் கண்ணு என்று அவன் கன்னத்திலேயே முத்தம் வைத்தான் வரதன். குலுங்கி சிரித்தது குழந்தை. அன்பரசனா அவனையே முறைத்து கொண்டிருந்தான். வரதன், என்ன இவன் இப்படி முறைக்கிறியான் அவங்க அப்பன மாதிரி? போடா, எனக்கு எப்பயுமே என் அன்பு செலந்தா என்று அவனை பார்த்தவாறே திரும்பவும் அன்பரசி கழுத்தில் அழுந்த முத்தம் கொடுக்க பாலமுருகன் வெளியே வந்து, என்ன மாப்பிள்ள, அன்பரசி மட்டும் போதுமா, என் மகன் வேணாமா என்று கேட்க, அவன் ஒன்ன மாதிரி எப்போ பாரு என்னை முறைச்சிக்கிட்டே திரியிறியா? சரி சரி கிளம்பலாமா, வாங்க போகலாம். என்னையா வந்த வேகத்திலே கிளம்பலான்னு சொல்கிற? ஆமாப்பா, எனக்கு ஊரில் 1000 வேலை இருக்குது. உன்ன மாதிரி நான் என்ன வெட்டி ஆஃபீஸராக இருக்கேன்? நீ பேசாமல் உன் மாமியார் விட சொர்க்கத்தை போகலன்னு சொல்லி வந்து உட்காந்துட்ட. நீ பார்த்த வேலையெல்லாம் இப்போ நான் தானே பார்த்துட்ருக்கேன். அதனால் நானும் வேலைக்கு போகிறேன். உங்களை விட்டுட்டு எனக்கு மில்லில் வேலை இருக்குது, வாட்டர் கம்பெனியில் வேலை இருக்குது, அப்புறம் வயக்காட்டில் வேலை இருக்குது. இத்தனை வேலையும் நான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. நீ என்னப்பா புதுசாக விருந்துக்கு வந்த மாப்பிள்ளை மாதிரி சீனை போட்டுட்டு இங்கேயே தங்கிட்ட. உங்கள் அப்பையாத்தான் என்னை பாடாப்படுத்தி எடுக்குது. அதை பார்த்தையா இதை பார்த்தையான்னு சொல்லிட்டு சும்மா கூட இருந்துடலாம் போலடா. வேலை பார்க்க ஆரம்பித்தோன்னே ஒரே வேலையாக வருது. இத்தனைனா எனக்குள்ளே இவ்வளோ திறமை இருக்குன்னு தெரியாமல் போச்சு மாப்பு. தெரிஞ்சிருந்தா இனியாரம் டாட்டா புர்லாவுக்கே நான் காம்படிட்டடாக இருப்பேன். ரிலையன்ஸ் வச்சுருக்காரே அம்பானி, அவருக்கு போட்டியாக கசின்ஸ் ஆரம்பித்து இனியாரம் நானும் ஒரு பிஸ்னஸ் மேக்னட் ஆயிருப்பேன் என்று சொன்னவனே என்று பார்த்திருந்தால் கொடிமலர். பாலமுருகனோ வாய்க்குள் சிரிப்பை அடக்கி கொண்டு, அது என்னையா கசின்ஸு? அவர் ரிலையன்ஸ் ஆரம்பித்தா நம்ம கசின்ஸ் ஆரம்பிச்சுக்கிடுவோம். அவர் சொந்தக்காரங்களுக்கு ஆரம்பிக்கிறாரு, நம்ம பங்காளிக்கு ஆரம்பிப்போம். அதனால கசின்ஸ் அன்எஜுகேட்டட் ஃபாலோ. ஏம்மா கொடிமலர், புருஷனுக்கு கொஞ்சம் அறிவு வளர்றதுக்கு ஏதாவது டிப்ஸ் இருந்தால் சொல்லுமா? நம்மளை மாதிரி உன் புருஷனுக்கு அறிவுன்றதே கொஞ்சம் கூட இல்லாமல் போயிடுச்சு. இவெல்லாம் எப்படித்தான் வாட்டர் கம்பெனியை மேனேஜ் பண்ணுறானோ, படித்து பட்டம் வாங்கினானோ. ஸோ சார் என்று தலையில் அடித்து கொண்டிருக்கும் பொழுதே அன்பரசி அவன் கையை தடுத்தது. ஐயோ தங்கம், நான் அடிச்சுக்கலடி, உங்கள் அப்பனோட அறிவை நினச்சி பெருமைப்படுறேன் என்று மருமகளை பார்த்து கொஞ்சம், அடிங்க, என் பொண்ணுக்கிட்டே என் அறிவை பற்றி குறை சொல்கிறையா? என் மூதேவி, உன் சட்டப்பையில் என்ன இருக்குது என்று சொல்ல. என் சட்டப்பையில் என்ன இருக்கும்? ஏடிஎம் கார்டு, அப்புறம் கொஞ்சோன்னு பணம், அப்புறம் உன் தங்கச்சி வாங்கிட்டு வர சொன்ன சின்ன லிஸ்ட்டு. சரி, என் தங்கச்சி என்ன வாங்கிட்டு வர சொன்னு லிஸ்ட்டு கொடுத்துருக்கு, அதை பார்த்தியா? கடைக்கு போய் பார்த்துக்கலாம். சரி, உன் சட்டப்பையில் எவ்வளோ காசு இருக்குன்னாவது தெரியுமா? அதெல்லாம் என்றது இல்லைப்பா. அது பேசாமல் சட்டப்பையில் எப்போ கேட்டாலும் விளைஞ்சிக்கிட்டே வர மாதிரி விளைஞ்சிக்கிட்டே வரும். என் கையில் காசு இருக்கா இல்லையான்னு உன் தங்கச்சி தான் பார்த்து வைப்பா. உன் சட்டப்பையில் எவ்வளோ காசு இருக்குன்னு உனக்கே தெரியலை. காசை எடுத்து வைக்கவே என் தங்கச்சி வேணும். இந்த மொகரக்கட்டை பிஸ்னஸ் மேக்னட் ஆக போதான் பா என்று தள்ளிவிட்டு குழந்தையை ரெடி பண்ணி கொண்டு குழந்தைகளுக்குரிய துணிகளை எடுத்து காரில் வைக்க சென்றான் பாலமுரு. உங்கள் அப்பன் என்னை அசிங்கப்படுத்துறதே முழு நேர வேலையாக வச்சுருக்கேன் அன்பரசி, எனக்கு இது பிடிக்கலை என்று அன்பரசியிடம் கோவத்தை காட்ட அதுவோ அவன் தாடையை பிடித்து, இல்லை அப்பா நல்லா என்னது. உங்கள் அப்பன் நல்ல வேண்டாம், அது உனக்கு மட்டும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் உங்கள் அப்பன் கெட்டவன் என்று சொல்ல கொடிமலர், என்னன்னா குழந்தைகிட்ட போய் இப்படி சொல்கிற? ஆமாம், அப்படியே உன் குழந்தையும் அவன் சட்டையை பிடிச்சிட்டு போய் சண்டைக்கு போகுது. போத்தா, உன் புருஷனுக்கு சேட்டையை பார்த்தியா? நான் எங்கே பிஸ்னஸ் மேக்னட் ஆயிடுவோன்னு பொறாம அவனுக்கு. இல்லாத பொல்லாதெல்லாம் சொல்லி என்னுடைய மரியாதையை கெடுக்கிறான் என்று சொல்ல கொடிமலரோ, ஆமாம், இங்கே யாருனா இருக்கா உங்கள் மரியாதை கெடுக்கிற மாதிரி? ஏன் நீ இருக்க, என் மருமையன் இருக்கா, என் மகை இருக்கு என்று சொல்ல, ஆமாம், இவங்களுக்கு அப்படியே புரிஞ்சிட போது உங்கள் மரியாதையை கெடுற அளவுக்கு உங்களை வருங்காலத்தில் வந்து என்னன்னு கேட்க போகிறாங்க. ஏன்னா என்று கொடிமலர் அவனை பற்றி கேட்க,
மலரு ஏத்தா மலரு, 2 நாள் தானத்தா அவ கூட இருந்த, அதுக்குள்ள இப்படி மாத்திட்டா உன்னை. நீ எனக்கு தங்கச்சியாவே இருக்க முடியாது போலயே. இன்னும் 4 நாள் அவன் கூட இருந்தா அவனுக்கு ஏத்த மாதிரி பேசுவ போலயே. எல்லாத்தையும் எதையாவது பேசி பேசியே மயக்கிறா. சரி கிளம்பலாமா என்று சொல்ல, வீட்டை பூட்டி பூ நாச்சியார் சொன்ன இடத்தில் சாவியை வைத்துவிட்டு வீட்டை திரும்பி திரும்பி பார்த்தவரை காரில் வந்து ஏறினாள் கொடிமலர். அன்பரசியை வரதனை தொத்தி கொண்டு அவன் கார் ஓட்ட அவன் அருகில் அமர்ந்தது. பாலமுருகன், ஏய் காரை ஓட்டிட்டு எப்படி குழந்தைய பார்த்துக்கிருவ? என் பொண்ணை எனக்கு பார்த்துக்க தெரியும், நீ உங்கள் பையனை வச்சு தாங்கிக்கோங்க என்று வேண்டா வெறுப்பாக முகத்தை வைத்து கொண்டு காரை எடுக்க ஆயத்தமானான் வரதன். பின் இருக்கையிலேயோ பாலமுருகனும் கொடிமலரும் மகனை வைத்து கொண்டு அமர்ந்திருந்தார்கள். கார் பயணம் தொடங்கியது. டே வரதா, அங்க ஒரு கோயில் இருக்கு பாரு மலை மேல, அந்த கோயிலுக்கு விட்டுட்டு அப்புறமா வீட்டுக்கு போகலாம் என்று சொல்ல, ஆமாப்பா பொண்டாட்டி பிள்ளையோட ஊர்வலம் போகணும்னு சொல்லு. உனக்கு தேரோட்டுற கண்ணன் மாதிரி நான் வந்து சிக்கிட்டேன், அதனால ஊரை சுற்றி ஊட்டிட்டு போகணும், அவ்வளோதானே. நீ மதியம்தான் வீடு போய் சேருவேன். பெட்ரோல்லாம் ஃபுல் பண்ணி தான் வந்திருக்கேன், அதனால கவலைப்படாத. நடத்துவோம் ராஜாங்கத்தை. 1 மணி நேரத்தில் போக வேண்டிய வீட்டுக்கு 5 மணி நேரத்தில் போக வைக்கிறாங்களே, எல்லாம் என் தலையெழுத்து. என் அன்பரசி, இப்படிலாம் எனக்கு அறிவு இருந்துச்சுன்னா இனி யாரும் உங்கள் அத்தையை கரெக்ட் பண்ணி 4 பிள்ளைக்கு தகப்பனாக இருப்பேன். என் மூளை எப்போ பார்த்தாலும் லேட்டாக தான் பல்ப் எரியுது என்று அன்பரசியிடம் புலம்பிக் கொண்டே காரை ஓட்டி கொண்டிருந்தான். ஏப்பா பாட்டிக்கிட்ட ஏதாவது போடவா? போடு என்று பாலமுருகன் மனைவியை பார்த்தவரை சொல்ல, ஏமாமா இப்படி ஊரை சுற்றிக்கிட்டு போக சொல்கிறீங்க என்று சொல்ல, நீதானே வீட்டுக்கு போகும்போது நல்ல மனசில் போகணும்னு சொன்னேன், அதான் இந்த பக்கம் இருக்க எல்லா கோயிலுக்கும் போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு இனிமே உனக்கு எனக்கும் பிரிவே வரக்கூடாதுன்னு வேண்டிக்கிட்டு வீட்டுக்கு போகலாம். நீ வீட்டுக்கு போகிறப்போ உனக்கு நல்ல விஷயங்கள்லாம் நடக்கணும்னு எனக்கு ஆசை என்று சொல்ல, அது எப்படிப்பா என் தங்கச்சியும் உங்கள் அம்மாவும் இருக்கும்போது நல்ல விஷயம்லாம் நடக்குன்னு எதிர்பார்க்குற? டேய் ஒழுங்கா வாயை மூடிட்டு கார் ஓட்டுற வேலையை மட்டும் பாரு. நாங்கள் என்ன பேசுகிறோன்னு கேட்டுட்டு அதுக்கு கவுண்டர் கொடுக்குற வேலையெல்லாம் வச்சுக்காத என்று சொல்ல, வரதனும் அவனை பார்த்து, நீ என்னமோ நல்ல மனசாதான் கூட்டு போற, ஆனால் என் தங்கச்சி எங்கள் அம்மா எங்கள் அப்பையும் படுத்துகிற பாட்டில் இந்த பிள்ளை போகிறதும், அப்புறம் நீ போய் கூப்பிட்றதும், திரும்ப இந்த பிள்ளை போகிறதும், அப்புறம் நீ இப்படி கூப்பிட்றதுமா தான் இருக்குது. எனக்கு என்ன தோணுதுன்னா இனிமையும் இப்படித்தான் இருக்கும்னு தோணுது. நீ எத்தனை சாமியை கும்பிட்டுட்டு இந்த பிள்ளைய வீட்டுக்கு கூட்டு போனாலும் எங்கள் அப்பன் எங்கள் அம்மா அப்புறம் புருஷர் இல்லை மனைவி, அதாவது 2வது மனைவி, அப்புறம் உங்கள் அத்தை, இவங்கெல்லாம் இருக்கிற வரைக்கும் உன்னையும் இந்த பிள்ளையும் நிம்மதியாக வாழ விட போகிறதில்ல. அதனால் இப்பயே காலில் விழுந்து பழகி வச்சுக்கோ, பின்னாடி யூஸ் ஆகும் என்று சொல்லி கொண்டிருக்கும் பொழுதே நங்கென்று அவன் தலையில் கொட்டி விட்டான். கொட்டிய வேகத்தில் வரதனோ வேகமாக காரை சடன் பிரேக் போட்டு நிறுத்திவிட்டு, ஆ கொலகார பாவி அன்பரசி, என்னை கொட்டிட்டான் உங்கள் அப்பன், என்னன்னு கேளு என்று கண்கலங்க அன்பரசியை பார்த்து குலுங்க. அன்பரசிக்கு என்ன தோன்றியதோ அவன் கண்களில் வழிந்த கண்ணீரை பார்த்து வீல் என்று அலறி அழுதது. அப்பொழுதுதான் அவனுக்கே புரிந்தது அன்பரசி அவன் மீது வைத்திருந்த பாசம். அவள் சிறிது கண் கலங்கினாலே அந்த குழந்தையால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. அவனுக்கு ஏதோ ஒன்று என்றால் இந்த குழந்தையின் மனது இவ்வளவு பாடுபடுகிறது என்று நினைக்கும் பொழுது உள்ளுக்குள் சந்தோஷமாகவும் இருந்தது வரதனுக்கு. தந்தையாக வென்றுவிட்ட திருப்தி. பாலமுருகனை பார்த்து வேகமாக கன்னத்தை கிள்ளி முத்தம் வைத்தார். என் அன்புக்கு என் மேலே எவ்வளோ பாசம் இருக்குன்னு காமிச்சிட்ட என்று குழந்தையை இறுக அணைத்து, இல்லடா மாமாவுக்கு வலிக்கல அப்பாவுக்கு வலிக்கல என்று மாறி மாறி உறவு முறையை கூறிக்கொண்டே தலையை தடவி கொண்டிருக்கும் பொழுது குழந்தையும் தன் தளிர்கையை எடுத்து அவன் தலையை தேய்த்து விட்டது. வலிக்கா 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 என்று கொடிமலருக்கு உருகிவிட்டது. எவ்வளவு பாசத்தை மகள் அவர்கள் மீது வைத்திருக்கிறாள் என்று அவளுக்கும் கண் கலங்கியது. இல்லடா தங்கம், வலிக்கலடா வலிக்கலடா என்று அவன் தலையை தேய்த்து கொண்டிருக்கும் பொழுதே பாலமுருகன், மாப்பிள்ள என் மக உன் மேலே வச்சிருக்க பாசத்துக்காக நீ பேசினதை நான் வாபஸ் வாங்கிக்கிறேன் என்று அவன் தலையை தடவி விட, சரி மாப்பிள்ள சரி வாங்க, பக்கத்தில் தானே கோயில் இருக்குது, கோயிலுக்கு போயிட்டு போகலாம் என்று காரை விட்டு இறங்கி அருகில் இருந்த கோயிலுக்கு சென்று அனைவர் பேரிலும் அர்ச்சனை செய்தான்.
வரதன். இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது உயிரை உள்ளே வரட்டுமாவோட தொடர்ச்சி தான். உயிரை உள்ளே வரட்டுமாவோட நிறைவு பகுதிக்கு அடுத்து தந்தை விடும் மன்னிப்புன்று தலைப்பில் இந்த கதை தொடருது. ஏன்னா மன்னிப்பை யாசகமாக நாயகன் பெறுறாரு. அதனால தான் தந்தை விடும் மன்னிப்பு அப்படின்ற கதையாக வச்சுருக்கேன். திரும்ப திரும்ப கேட்குறேன், லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.